ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பாடே செய்கிறேன். நான் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு லோ பிபி, மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜை இருக்கிறாங்க மூட வாங்கிட்டுருக்கேன். மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு. லோ பிபி இல்லையா, கை காலெலாம் கூட வீங்கிருக்கு. அதனால இன்னைக்கு வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்து. எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, சொன்னால் சிரிப்பாகுது. குறைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கோமணம் கட்டிட்டு ஆடிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு 4 லீவ் போட்டால் இங்கே இதை விட நான் வேலையே செஞ்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் அவ்வளோ வேலை வச்சுருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு நானே காஃபி போட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை, சரி விடுங்க. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் பொம்பளை துணைங்கள, பொம்பளை நான் ஒண்டி தான் இருக்கிறது. பையனும் சின்ன பையன் படிக்கிறான். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் தெரியலனாலும் நானே காஃபி போடுறேன். இல்லை, ஒரு நாள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம். இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த உடம்பு சரியில்லாத போது போய் கறி வாங்கிட்டு வந்து நானே போய் கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்யன்றாங்க. பாருங்க, பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். போய் கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கு. கரெக்டு தானுங்க? இதுக்கு நான் பேசாம ரெடியாகி வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா, உடம்பு சரியில்லைன்னா கம்பெனியில எங்கன்னா ஒரு மூலையிலனாச்சும் நான் படுத்திருப்பேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். பாவம் முன்னையும் பார்த்து விட்டுருப்பாங்க. நம்ம வேலைக்கு போனா மயக்கம் போட்டு வீந்துருவோமே, மயக்கம் போட்டு வீந்தா அசிங்கமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா, இங்க என்னடானாக்க பிரியாணி செஞ்சுன்னுக்கிறேன். பிரியாணி இதுக்கு பேசாம பருத்தி விட்டு குடோன்லயே இருந்திருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கே போயிருக்கலாம். வேலைக்கு போனானாச்சு கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருக்கும். எல்லாம் பட்டாதான் தெரியும் பறையனுக்கு, சுட்டாதான் தெரியுமா நண்டுக்குன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எனக்கு பட்டாதான் தெரியுது. வேலைக்கே போயிருக்கலாம். காலையில எழுந்திரிச்சு ராத்திரி வச்ச குழம்பு வச்சு சோறு ஆக்கிட்டு போட்டுட்டேன்னா என் மேட்டர் முடிச்சிச்சு வேலை. வீட்டுல இருந்த வயசுல பிரியாணி கேக்குது வகை வகையா. கரெக்டா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் நைட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.